நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ணிட்டு இருக்கமா நீ? நான் சாகணும். பிடிக்கல என்ன உங்க மகனுக்கு பிடிக்கல? என்னோட சேர்ந்து வாழ்றது சிரமம். நான் திமிர் எடுத்தவ அழகாப்பிடாரி இல்லமா. என்ன பார்த்தாலே அப்படியே எல்லாருக்கும் அரவரப்பா இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு என்ன தொடுறீங்க? என்னமா இது? நான் அப்படி சொன்னமா? பேசாதீங்க பேசாதீங்க, எல்லாருமே நடிக்கிறீங்க. உங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. தினம் தினம் நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன். அவர் சொன்னது சரிதான். நான் இந்த வீட்டுக்கு சரிப்பட மாட்டேன். வேணி, கோவத்துல நீ தான் 4 வார்த்தை வீசுற. அதுக்காக அது நிஜமாயிடுமா? மனசுக்குள்ள இருந்து வர கோவத்துக்கு ஆயுசு கம்மிமா. அறிவுல இருந்து வர கோவம் தான் நிலைச்சு நின்னு பழி வாங்கும். அரவிந்த் மனசு அளவுல கோவப்படுறவன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு விளக்கமே வேண்டாம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். எங்க போவ? எங்கேயோ போறேன். இல்ல எங்க வீட்டுக்கு போறேன், இல்ல செத்து கூட போறேன். உங்களுக்கு என்ன? இங்க பாருங்க, சும்மா கவலைப்படுற மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க. நானும் எம்பிட்டு நாள் தான் பொறுமையா கேட்டுட்டே இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கவங்க பூரா வசதி, நான் மட்டும்தான் துப்பு கேட்டவன். அவங்க பேசி காதுல கேட்ட நல்ல வார்த்தை எம்பிட்டு தான். நான் அவங்கிட்ட பேசுறேம்மா, அவங்கிட்ட எடுத்து சொல்றேன். அப்பா சாமி வேணாம், யாருமே பேச வேணாம். அவங்க தானே வந்தாங்க, பொண்ணு கேட்டாங்க. அப்ப அவங்களே சாவுக்கு பதிலா சொல்லட்டும். எல்லா நேரமும் சண்டை போட்டா எப்படிமா சமாதானம் ஆகலாம்ல? அவன் மேல உனக்கு மட்டும்தான் நிறைய உரிமை இருக்கு. யாத்தே உரிமை? பொல்லாத உரிமை. எனக்கு ஒண்ணு வேணாம், என்ன ஆள விட்டுருங்க. தினம் தினம் வார்த்தையால குத்தப்பட்டு சாவறதுக்கு ஒரே அடியா ஒரே நல்ல சதம். இல்ல வேணி, இல்ல. எல்லாத்துக்கும் சாவு மட்டும்தான் தீர்வுன்னா உலகம் முழுக்க நாயும் மிருகம் மட்டும்தான் இருக்கும். மனுஷன் என்னமே அழிஞ்சு போயிடும். நீ அன்னைக்கு சொன்னல உங்க அம்மாவை பாக்குறேன்னு சொன்னல, அப்படிதான் உன்னை பாக்குறேன். உங்க அம்மாவா சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன். உன் வாழ்க்கையை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேம்மா, என்ன நீ நம்பு. அழுத வரைக்கும் போதும். உள்ளேய உசுரை இறுக்கி கொள்ற அந்த வலியை எடுத்து ஏறிடும். அந்த பெரிய அழுகிற வரைக்கும் நான் அழணும். வெளியே போங்க, வெளியே போங்க. நீ சொன்ன கேளு. நீங்க போறீங்களா, இல்லனா எதையாவது எடுத்து குத்திட்டு சாவட்டுமா? போங்க. கறிவடகம் போட தெரியுமா காவியா? என்னக்கா கிண்டல் பண்றீங்களா? ஐயோ நெசமாதான், நான் கிண்டல் பண்ணல. ஓ, நீ கறி புழங்க மாட்டேன்றது மறந்து போச்சு, தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல. காவியா, ஒண்ணு பண்ணலாமா? என்னது? மாமாவும் அத்தையும் கல்யாண வீட்ல இருந்து வர வரைக்கும் நம்ம தட்டங்களை விளையாடலாமா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் விளையாட தெரியாதுக்கா. அதுக்கு என்ன, நான் சொல்லி தரேன். சரி சரி, நான் போய் கல் எடுத்துட்டு வரேன். ஒரு கல்லு 2 ரூபா தெரியுமா? கல்லா? என்னக்கா சொல்றீங்க? தெருவுல கிடக்குற கல்லுக்கு காசா? இது குளத்துல இருந்து எடுத்துட்டு வர்றது, நல்ல வழுவழுன்னு இருக்கும். ஆனா அவ 5 ரூபான்னு சொல்றா. யாரு?
அந்த தெருமுனையில இருக்கால அமுதா அக்கா, அவளோட மக குட்டிய ரெட்டை சடை போட்டிருப்பாளே ரேவதி, அவகிட்டதான். நம்ம வீட்டு மாங்காய் கொடுத்தோம் நெல்லிக்காய் கொடுத்தோம் எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் கேக்குறா. என்ன சிரிக்கிறவ? ஒண்ணும் இல்ல. லூசா இருப்பா போல. கல்லு மண்ணெல்லாம் காசு கொடுத்து வாங்குறான் தானே? அதெல்லாம் இல்ல. கல் எங்க? இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். யாரும் வராம பாத்துக்கோ. நான் தான் சொன்னேன்ல. சந்தோஷம் அப்படியே கொப்பளிக்குது. அது வந்து என்ன கல்லு? தட்டாங்கல்லு. நான் தினம் தினம் நிம்மதி கேட்டு சுத்திட்டு இருக்கேன், உனக்கு தட்டாங்கல்லு விளையாட்டு? அக்கா என்ன பண்றீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தினம் தினம் நிம்மதி கேட்டு சுத்திட்டு இருக்கேன், உனக்கு தட்டாங்கல்லு விளையாட்டு? அக்கா என்ன பண்றீங்க? ஓ, ராணியம்மாவோட தான் விளையாட்டா? என்ன பத்தி பேச உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் உன் புருஷனோட நிப்பாட்டிக்கோ, நான்லாம் கைய கால உடைச்சிருவேன். ஏய் வாடி. எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்ப அவங்கள கூட்டிட்டு போகவும் முடியாது. பாரா, கோழி கொண்டையை சிலுப்பிக்கிட்டு சண்டைக்கு நிக்குது. அக்கா நீங்க இந்த பக்கம் வாங்க. ஓ, அக்கா தங்கச்சி ஆயிட்டீங்களா? ஆமா. ஏய் சிப்ப. காவியா நீ போ. இவர் உங்களை எங்க கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு தெரியுமா? கர்ப்பத்தை கலக்கிய. ஏன் ஆஸ்பத்திரி பேரையும் சொல்லவா? ஆணவம், ஆம்பளைங்கிற ஆணவம். அக்கா நீங்க வாங்க. முன்னாடி ஆம்பளைங்க நிக்கவே அஞ்சுவாங்க, பொம்பளை நீ எனக்கு சமமா சண்டை போட பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா இப்ப வழியை விட்டு நெல்லுங்க, இல்லனா பாரா. ஏய், நீ நிக்கிறது ஏன் வீடுறீ? அதனால நீங்க ஆடுறதெல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா? பார்க்க பிடிக்கலன்னா கண்ண முடிக்கோ. ஏய் வாடி. அக்கா பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இல்ல காவியா, நீங்க பேசாதீங்கக்கா. நீ என்ன கல்லானையாடி? உன்னை என்னால தாண்டி போக முடியாதா? தொட்டு பாருங்களேன். இந்த பாரு, நான் தம்பி பொண்டாட்டின்னு தள்ளி நின்னு கூச்சப்பட்டு பேசுற ஆள் கிடையாது. மரியாதையா வேலையை பார்த்துட்டு போயிட்டு இரு. முடியாது. ஏய் வாடி. ஏய் வாடினா வாடி. ஏய் வாடிங்கற. நில்லுங்க. இந்த வாசலை தாண்டி ஒரு 8 எடுத்து வச்சீங்க, அவ்வளவுதான். அக்கா அந்த ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கோங்க. ஓடி. அதான் உடம்புறப்பு சொல்றாங்கல்ல. ஓ போங்க அக்கா. வாடி என் வாத்தி மவள.
காய்கறி வெட்ட கத்திய பிடிக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா கூசாம கழுத்தறுத்து போடுறவனா எனக்கு எம்புட்டு திமிர் இருக்கும். வேணாம், கிட்ட வராத. என் தம்பி உன்னை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டான். உன்னை கொன்னு தவசம் பண்ணிட்டான்னு வச்சுக்க. அடுத்து வரவளோட அவன் சந்தோஷமா இருப்பான்ல. அதனால நானே உன்னை கொல்றேன். வேணாம் மாமா, நான் உங்க கூட வரேன். காவியாவை விட்டுருங்க மாமா. பயப்படாதீங்க அக்கா, மிரட்டுற ஆளால கொலை பண்ண முடியாது. தைரியம் பரவாயில்ல, அப்படியே செத்துப்போ. ஐயோ மாமா, வேணாம் மாமா. என்னையும் குழந்தை என்ன வேணா பண்ணுங்க. காவியா விட்டுருங்க மாமா. நெசமாவா? என் மேல சத்தியமா நான் உங்க கூட வரேன். அப்ப போய் கார்ல இரு. அக்கா, நான் சொல்றத கேளுங்க, போகாதீங்க. ஏய் ஓடி. அக்கா, ஏய் யாருகிட்ட கொன்னு கடல்ல வீசிடுவேன். காவியா, எங்க போன? ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? எவ்வளவு முறை ட்ரை பண்றது, போன் கூட நாட் ரீச்சபிள். என்னாச்சு? இனிமே என்ன ஆகணும்? ஏய் சொல்லு காவியா. நான்லாம் கைய கால உடைச்சிருவேன். வேணாம் மாமா. அக்கா, எங்க போற? இனி இந்த வீட்ல சேதுன்னு ஒருத்த இல்லடி. நீ எங்கேயும் போக வேணாம், யாரையும் எதுவும் பண்ண வேணாம். ஏன்? உங்க அண்ணன் பவித்ரக்கா ஏதாவது பண்ணிட்டா? அதுக்காக பயந்தா முடியுமா? உன்னைய அடிச்சிருக்கான். பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அடி வாங்கியிருக்கேன். இனி இத அடிதடியால சமாளிக்க முடியாது. காவியா, போக வேண்டாம். அண்ணியும் குழந்தையும் எப்படி காப்பாத்துவ? காப்பாத்துவேன். வந்த இடத்துல வசதியா டோரை திறந்து விட்டாதான் இறங்குவீங்களோ? இறங்குடி. இது என்ன சினிமா படம் நினைச்சியா? பட்டுனி அவனாவது எங்கிருந்தாவது வந்து உன்னை காப்பாத்த? வாழ்க்கடி, இங்க பணம் மட்டும்தான் வேணும். முழுசா 1 லட்சம் ரூபாய் சொலையா கொடுத்துருக்கேன். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், டோக்கன் வாங்கிட்டீங்களா? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஆமா சார். பேர் என்ன? சார்,
காது கேக்குமா? கேக்கும் சார். பேர சொல்லவே இல்ல. நாளைக்கு இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யணுமா வேண்டாமா? வான்மதி சார். போய் டாக்டர்கிட்ட சேது வந்திருக்கேன்னு சொல்லு. சரிங்க சார். வான்மதி சார். இங்க வா. வீடுங்க? வீடு இல்ல சார், ஹாஸ்டல். செப்போ. ஆள் அப்படி ஒன்றும் நல்லா இல்லல? ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கண்ணை தொடச்சிட்டு அமைதியாரு, இல்ல ஆஸ்பத்திரி கூட பார்க்க மாட்டேன், இங்கே அடிச்சு கொன்றுவேன். என் தம்பி பொண்டாட்டிக்கு மனசுல பெரிய இவன் நினைப்பு, திமிராவே திரியறா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. ஏய், என்ன கையால நீட்டி பேசுற? கோவம் வருதோ? உன்னை அக்கான்னு கூப்பிட்டா சொந்த தங்கச்சி ஆயிருவாளா? அறிவு கெட்டவளா? சார், டாக்டர் இவங்கள வர சொன்னாங்க. ஓ, வயித்துல துடிக்கிற அந்த கருமத்தை கழுவிட்டு வந்து சார். ஏய், ஓடி. வான்மதி சார். சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, இப்படி வந்து உட்காரு, பேசிட்டு இருப்போம். சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். அப்புறம் என்ன கழுதைக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன பார்வை, கண்ணு மொழி அப்படியே நோண்டிடுவேன். அடே, உன் பேரு பவித்ரா தானே? ஏற்கனவே 2 டைம் அபார்ட் பண்ணிருக்கீங்க. பெருசா பெயின் ஒன்னும் இருக்காது. யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். அந்த ரூம்குள்ள போங்க, செக் பண்ணிடலாம். என்னம்மா, ஏன் அழற? ஹலோ, எஸ், 2 மினிட்ஸ்மா. குடுப்பனை இல்லாம போச்சு. இந்த ஜென்மம் முழுக்க இங்கேயே சாக போறோம் போல. என்னம்மா, தப்பிக்க என்ன வழி இருக்குன்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத, படு.